ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஆளும் ஈரான் இஸ்லாமிய வல்லரசும் தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் அமெரிக்காவினுடைய வேலை திட்டங்களும் அவசரமாக கத்தாரிலே ஆரம்பிக்கப்பட போகும் ஹெர்மூஸ் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் ஈரானினுடைய பதிலடிகளும் பிரபஞ்சத்தினுடைய முடிவை நோக்கி என்கின்ற தலைப்பில் இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கக்கூடிய நெட்டன்யாகுவும் லெபனானிய களத்தில் தொடரும் மோதல்களும் யமன் ஹவுதி இராணுவத்தின் தரமான தயார்படுத்தல்களும் கொத்து கொத்தாக அழிவதற்கு எல்லை பிரதேசத்தை நோக்கி நகரும் சவுதி அரேபியாவின் தக்ஃபீரி கூட்டுப்படைகளும் குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய IRGC தரைப்படையினரும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களும் ஹெர்மூஸ் ஜலசந்தி நிர்வாகம் தொடர்பாக ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் அடுத்த கட்ட நகர்வுகளும் அடுத்த கட்ட போருக்கு தயாராகும் பலஸ்தீனிய போராளிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சுதந்திர நடமாட்ட திட்டமும் நேற்று இரவு காசா தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையில் விசேட விவாதங்கள் நடைபெற்றிருந்தன. காசாவிலே மீண்டும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாகவே இந்த விவாதங்கள் நடைபெற்றிருந்தன. மேலும் இதன்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உளவு பிரிவினுடைய மூத்த அதிகாரிகள் விசேட உளவுத்துறை அறிக்கைகளையும் முன்வைத்திருந்தார்கள். குறித்த உளவுத்துறை அறிக்கை தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கான் ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. காசாவிலே ஹமாஸ் மீண்டும் போருக்கு தயாராகி வருவதற்கான எல்லாவிதமான சாத்தியக்கூறுகளும் தற்போது ஏற்பட்டுள்ளன. அனைத்து தயார்படுத்தல்களையும் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதற்கான அனைத்து விதமான உளவு தகவல்களும் கிடைக்க பெற்றுள்ளன. ஒவ்வொரு மாதமும் ஹமாஸ் நூற்றுக்கணக்கான வெடிகுண்டுகளையும் கவசதிர் பேவுகணைகளையும் உற்பத்தி செய்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக 18 முதல் 22 வயது வரையிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய இளைஞர்களை பலஸ்தீனிய படைப்பிரிவிலே முழுமையாக இணைத்து வருகின்றது. காசாவிலே 40,000க்கும் அதிகமான குழந்தைகள் பெற்றோர்களை இழந்துள்ளார்கள். இதிலே 20,000க்கும் அதிகமானவர்கள் 18 தொடக்கம் 25 வயதுக்குட்பட்டவர்களாகும். மேலும் இவ்வாறு பெற்றோர்கள் இழந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் தற்போது ஹமாஸினுடைய படைப்பிரிவுகளில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். தங்களுடைய பெற்றோர்களின் இழப்புக்காக பழிவாங்கும் நோக்கத்தோடும் இந்த பலஸ்தீன இளைஞர்கள் ஹமாஸோடு ஒன்றிணைந்து வருகின்றார்கள். இதனால் போருக்கு முன்பிருந்ததை போன்று ஹமாஸினுடைய படைப்பிரிவுகளில் அதிக எண்ணிக்கையானோர் இணைந்து கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சினாய் பிரதேசத்திலிருந்து காசாவுக்குள்ளே ட்ரோன்களையும் ஏனைய தொழில்நுட்ப சாதனங்களையும் கடத்துகின்றார்கள். எகிப்திலே இருக்கக்கூடிய சில புள்ளிகளை பயன்படுத்தி காசாவுக்குள்ளே ஆயுதங்கள் கடத்தப்படுகின்றன. ஈரான் மற்றும் யமன் ஹவுதிகள் மூலமாக இந்த ஆயுதங்கள் செங்கடல் பிரதேசத்தினூடாக கொண்டு வரப்பட்டு சினாய் பிரதேசத்தினூடாக காசாவிற்குள்ளே நகர்த்தப்படுகின்றன. ஹமாஸ் அதனுடைய பல புள்ளிகளை ஆக்டிவேட் செய்து இந்த தொழில்நுட்ப சாதனங்களையும் ட்ரோன்களையும் தொடர்ச்சியாக பெற்றுக் கொள்கின்றது. அது மட்டுமல்லாமல் காசாவிற்குள்ளே சுரங்க பாதைகளையும் ஹமாஸ் மீள கட்டமைத்து வருகின்றது. மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளில் பெரும்பாலானவற்றையும் ஹமாஸ் மீள கட்டமைத்து வருகின்றது. எங்களுடைய இஸ்ரேலிய ராணுவம் காசாவினுடைய 70% பிரதேசங்களை கட்டுப்படுத்தினாலும் இந்த 70% பிரதேசங்களுக்குள் இருக்கக்கூடிய நிலத்தடி சுரங்க பாதைகளை முழுமையாக கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் குறித்த சுரங்க பாதைகளை மீள கட்டமைத்து ஹமாஸ் நிலத்தடி சுரங்க பாதைகளை விரிவாக்கி வருகின்றது. சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இன்னும் ஒரு போரை ஆரம்பிக்கும் நோக்கத்தோடு எங்களுடைய இஸ்ரேலி ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிக்கும் நோக்கத்தோடு ஹமாஸ் இவ்வளவு வேலை திட்டங்களையும் அவசரமாக திரைமறைவில் மேற்கொண்டு வருவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மூத்த உளவுத்துறை அதிகாரிகள் குறித்த உளவுத்துறை அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இந்த போர் அமைச்சரவை கூட்டத்திலே ஹமாஸை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான உச்ச விவாதங்கள் நடைபெற்றுள்ளன. இந்த விவாதங்களின் போது ஹமாஸை முழுமையாக காசாவின் களத்திலே முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்றும் காசாவை முழுமையாக கைப்பற்றுவதன் மூலமாகவே ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இஸ்ரேலிய ராணுவத்தினால் காசாவை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. காசாவை முழுமையாக கைப்பற்றுவது சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய அழுத்தங்களை ஏற்படுத்தும். ஆனால் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை எப்படி படிப்படியாக வெளியேற்றிவிட்டால் காசாவின் களத்திலே ஹமாஸ் தனிமைப்படுத்தப்பட்டுவிடும். எங்களுக்கு தற்போதைய நிலைமையில் இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான வாய்ப்பு இது மாத்திரம்தான். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை படிப்படியாக வெளியேற்றுவதன் மூலமாகத்தான் ஹமாஸை காசாவின் களத்தில் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் என குறித்த போர் அமைச்சரவை கூட்டத்தில் உச்ச விவாதங்கள் நடைபெற்றுள்ளன. அத்தோடு ஏற்கனவே காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை படிப்படியாக வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் நினைத்தவாறு
காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்ற முடியவில்லை. இதனால் தற்போது காசாவிலே பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான தன்னார்வ வெளியேற்ற திட்டத்தினுடைய பெயரையும் மாற்றி அமைத்துள்ளார்கள். காசாவை விட்டு வெளியேறுவதற்கு விரும்பக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் முழுமையாக வெளியேறிவிட முடியும் என்றும் இதற்கான நிதியுதவிகளையும் முழுமையாக வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அறிவித்திருந்தது. இதற்கமைவாகவே அடிமை அரபுகள் மூலமாக ஹமாஸின் முதுகில் குத்தி யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதிலிருந்து காசாவில் இருக்கக்கூடிய சில பழங்குடி குடும்பங்களை பயன்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றி வருகின்றது. கடந்த 6 மாதத்திற்குள் மாத்திரம் 10,000 தொடக்கம் 20,000 வரையிலான பலஸ்தீனிய மக்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தந்திரமாக வெளியேற்றியுள்ளது. இவ்வாறு வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பலஸ்தீனிய மக்களுக்கும் அதிகளவான பணத்தையும் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். சாதாரணமாக காசாவை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நபருக்கு 2 லட்சம் தொடக்கம் 5 லட்சம் வரையிலான ஷேக்கல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அதிகளவான பலஸ்தீனிய மக்களை ஒரே தடவையில் வெளியேற்றுவதற்கு அவர்களால் முடியவில்லை. இதனால் தற்போது இவர்களுடைய தன்னார்வ வெளியேற்ற திட்டத்தினை சுதந்திர நடமாட்ட திட்டமாக மாற்றி அமைத்துள்ளார்கள். அதாவது காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டுமாக இருந்தால், சுதந்திரமாக உலகை சுற்றி வர வேண்டுமாக இருந்தால், இந்த சுதந்திர நடமாட்ட திட்டத்திற்கு அமைவாக அவர்கள் காசாவை விட்டு வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளும் வழங்கப்படும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தற்போது புதிய திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ளது. இதற்கமைவாக காசாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு விசா உதவிகள், தங்குமிட வசதிகள், அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் என மிகப்பெரிய வேலை திட்டங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உருவாக்கியுள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவும் அடிமை அரபுகளும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். இந்த கூட்டறிக்கையிலும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் சுதந்திரமாக வெளியேற முடியும் என்றும், வெளியேறக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் மீண்டும் காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், காசாவை முழுமையாக புனரமைக்கும் வரையில் பலஸ்தீனிய மக்கள் வெளியேற்ற மீண்டும் காசாவிற்குள்ளே திரும்ப முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அடிமை அரபுகளுடைய இந்த கூட்டறிக்கைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய தற்போதைய வேலை திட்டத்திற்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்றன என்பதனை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது அமெரிக்காவும் அடிமை அரபுகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து இந்த சுதந்திர நடமாட்ட திட்டத்தினை நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் வெளியே சென்றுவிட்டு மீண்டும் காசா புனரமைக்கப்பட்டதற்கு பின்பு மீண்டும் காசாவுக்குள் திரும்ப முடியும் என்று கூறுவது இவர்களுடைய மிகப்பெரிய தந்திரமாகும். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றிவிட்டு ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இவர்களுடைய திட்டமாகும். இருப்பினும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய இந்த அடிமை அரபுகளுடைய இந்த திட்டங்கள் ஒரு பொழுதும் வெற்றியளிக்கப் போவதில்லை. காசாவின் களத்திலே இவர்களுடைய சூழ்ச்சி திட்டங்கள் ஒரு பொழுதும் வெற்றியளிக்கப் போவதில்லை. அடுத்து யமனினுடைய களத்திலே 2014ஆம் ஆண்டு உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்பட்டது. அடிமை சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் யமனினுடைய களத்திலே தங்களுக்கு சாதகமான ஆட்சி அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த உள்நாட்டு போரை ஆரம்பித்தார்கள். யமன் மக்களுக்கு எதிராகவே இந்த உள்நாட்டு போரை ஆரம்பித்தார்கள். இதற்கமைவாக 2014ஆம் ஆண்டிலிருந்து அடிமை சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஏனைய குட்டி அடிமைகளும் ஒன்றிணைந்து யமனுக்குள்ளே தொடர்ச்சியான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வந்தார்கள். அமெரிக்காவையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பையும் எதிர்க்க கூடிய யமன் ஹவுதிகளுடைய அரசாங்கம் ஒரு பொழுதும் யமனை முழுமையாக கைப்பற்றிவிடக் கூடாது என்பதற்காக இந்த ஜியோனிச அரபு அடிமை தலைவர்கள் யமனுக்கு எதிரான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான முற்றுகையையும் விதித்தார்கள். பட்டினியை ஒரு பேரம் பேசும் சக்தியாக பயன்படுத்தும் நோக்கத்தோடு அடிமை சவுதி அரேபியாவும் ஏனைய ஜியோனிஸ் அடிமைகளும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக யமன் மக்களுக்கு எதிராக உச்சக்கட்ட முற்றுகையை விதித்தார்கள். இதனால் 2015ஆம் ஆண்டிலிருந்து யமனுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய கஷ்டங்களை துன்பங்களையும் அனுபவித்தார்கள். வான், தரை மற்றும் கடல் பிரதேசத்தினூடாக முழுமையான முற்றுகையை விதித்து யமன் மக்களை படுகொலை செய்வதற்கான எல்லாவிதமான தாக்குதல் திட்டங்களையும் அடிமை சவுதி அரேபியா மேற்கொண்டிருந்தது. மேலும் அடிமை சவுதி அரேபியாவோடு ஐக்கிய அரபு அமீரகமும் கத்தாரும் பஹ்ரைனும் ஒன்றிணைந்து தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு யமன் மக்களுக்கு எதிராக சவுதி அரேபியா மேற்கொண்ட முற்றுகையின் விளைவாக பட்டினியினுடைய உச்சம் யமன் முழுவதும் பரவியது. லட்சக்கணக்கான யமன் மக்கள் உணவில்லாமல் நீரில்லாமல் வாடினார்கள். அத்தோடு அடிமை சவுதி அரேபியாவும் ஐக்கிய அமீரகமும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து யமனுக்குள்ளே மேற்கொண்ட முற்றுகையின் விளைவாக யமனின் களத்திலே 85,000க்கும் அதிகமான சிறுவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். போதுமான உணவு மற்றும் நீர் இல்லாமல் போசாக்கு குறைபாட்டின் விளைவாக 85,000க்கும் அதிகமான யமன் குழந்தைகளும் சிறுவர்களும் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த 3 வருடமாக காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய போரின் விளைவாக 80,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு இனப்படுகொலை செய்யப்பட்டவர்களில் 30,000 தொடக்கம் 40,000 வரையிலான குழந்தைகள்
இருக்கின்றார்கள். இதில் 2000 தொடக்க 3000 வரையிலான குழந்தைகள் பட்டினியின் விளைவாக கொல்லப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு பலஸ்தீனிய மண்ணில் நடைபெற்று வரக்கூடிய கொடூரங்கள் மிகப்பெரிய கொடூரங்களாகவே அமைந்துள்ளன. அதே நேரம் யெமனினுடைய களத்திலே 85,000க்கும் அதிகமான யெமன் குழந்தைகளும் சிறுவர்களும் பட்டினியினால் கொல்லப்பட்டுள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் செய்த கொடுமைகளை விட அடிமை சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இன்னும் ஏனைய குட்டி அடிமைகளும் யெமனினுடைய களத்திலே யெமன் மக்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் செய்துள்ளார்கள். சவுதி அரேபியாவினுடைய முற்றுகையின் விளைவாக யெமனினுடைய களத்திலே 85,000க்கும் அதிகமான குழந்தைகளும் சிறுவர்களும் பட்டினியினால் கொல்லப்பட்டுள்ளார்களாக இருந்தால் எவ்வளவு மிகப்பெரிய கொடூரங்களை சவுதி அரேபியா யெமனினுடைய களத்தில் மேற்கொண்டுள்ளது என்பதனை சிந்தித்து பாருங்கள். பலஸ்தீனிய மண்ணிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை இந்த அரபு அடிமைகள் கண்டுகொள்வதில்லை என பலர் கவலைப்படுகின்றார்கள். உண்மையிலேயே இந்த அரபு அடிமைகளுக்கு காசாவின் களத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய அழிவுகள் ஒன்றும் மிகப்பெரிய அழிவுகள் அல்ல. ஏனென்றால் இந்த அரபு அடிமைகள் யெமனினுடைய களத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை விட மிகப்பெரிய கொடூரங்களை மேற்கொண்டுள்ளார்கள். பட்டினியை பேரம் பேசும் சக்தியாக பயன்படுத்துவதற்காக 85,000க்கும் அதிகமான யெமன் குழந்தைகளை இந்த ஜியோனிஸ் அரபு நாட்டு தலைவர்களை படுகொலை செய்துள்ளார்கள். இதனால் காசாவிலே நடைபெறக்கூடிய கொடூரங்கள் ஒன்றும் இந்த அடிமை அரபுகளுக்கு மிகப்பெரிய கொடூரங்களாகவே இருக்காது. அத்தோடு 12 வருடங்களுக்கு மேலாக யெமனினுடைய களத்திலே நடைபெற்று வரக்கூடிய யுத்த களத்தில் யெமன் மக்களுக்கு எதிரான யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான முற்றுகையானது முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை. இன்னும் சவுதி அரேபியா யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான முற்றுகையை தொடர்கின்றது. மேலும் யெமனின் களத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் தக்ஃபீரி கொள்கைகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய பழங்குடி மக்களில் சிலரும் இதற்கு முழு உடந்தையாக செயற்படுகின்றார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது யெமனின் களத்தில் மீண்டும் உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்பட போகின்றது. மேலும் இந்த போருக்கான அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் திறம்பட மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த ஒரு வாரமாக வெளியிட்டு வரக்கூடிய காணொளிகளிலே இவை தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு குறித்த வரைபடத்திலே பச்சை நிற பிரதேசத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் யெமன் ஹவுதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசங்களாகும். சிவப்பு நிற பிரதேசத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் சவுதி அரேபியாவின் தக்ஃபீரி கூட்டுப்படைகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசங்களாகும். மேலும் இலக்கம் 1 இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலே கடந்த ஒரு வாரமாக மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. இப்படியான நிலைமையில் நேற்று மாலை இலக்கம் 5 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய யெமனின் ஹதர்மௌத் பிரதேசத்திலிருந்து சவுதி அரேபியாவுக்கு ஆதரவான கூட்டுப்படைகள் ஜவுஸ் பிரதேசத்தை நோக்கி நகர்ந்துள்ளார்கள். மேலும் ஹதர்மௌத் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய ஆதரவு கூட்டுப்படைகளும் தொடர்ச்சியாக எல்லை பகுதியை நோக்கி நகர்ந்து வருகின்றார்கள். யெமன் ஹவுதிகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய எல்லை பகுதியை நோக்கி நகர்ந்து வருகின்றார்கள். இவற்றை உங்களுக்கு நீல நிற அம்புக்குறிகளினால் அவதானிக்க முடியும். அதே போன்று குறித்த வரைபடத்திலே வெள்ளை நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் தக்ஃபீரி ISIS பயங்கரவாதிகளும் அல்-கைதா பயங்கரவாதிகளும் நிலை கொண்டுள்ளார்கள். இவர்களும் தற்போது சவுதி அரேபியாவினுடைய தக்ஃபீரி கூட்டுப்படைகளோடு ஒன்றிணைந்து யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்கப் போவதாக அறிவித்துள்ளார்கள். மேலும் இலக்கம் 1 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களின் வாயிலாக முன்னாள் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் களமிறங்கியுள்ளார்கள். அதே போன்று குறித்த வரைபடத்திலே இலக்கம் 7 மற்றும் 8 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய யெமனினுடைய வடக்கு பகுதியில் சவுதி அரேபியாவினுடைய எல்லை பிரதேசத்தில் சவுதி அரேபியாவினுடைய படைகளும் முழுமையாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. எல்லை பிரதேசம் வழியாக யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே சவுதி அரேபியா இந்த படைகளை முழுமையாக நிலைநிறுத்தியுள்ளது. அத்தோடு நேற்றிரவு சிரியாவினுடைய டேரசோர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தம்பி ஜூலானின் சில தக்ஃபீரி படைக்குழுக்களும் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவதாக அறிவித்துள்ளார்கள். மேலும் யெமனின் களத்திலே யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்குவதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாகவும் தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் அறிவித்துள்ளன. ஒருவேளை அடிமை சவுதி அரேபியா தம்பி ஜூலானியோடு மறைமுக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு சிரியாவின் களத்தில் இருக்கக்கூடிய பல தக்ஃபீரி படைக்குழுக்களையும் யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறக்குவதற்கு திட்டமிட்டிருக்கலாம். இதற்கமைவாக இந்த காய் நகர்த்தல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இது ஒரு புறம் இருக்க மோதல்கள் விரிவடைந்ததும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யெமன் ஹவுதிகளுடைய தலைமைகள் இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் தயாராகி வருகின்றது. அடிமை சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் யெமன் ஹவுதிகளுடைய தலைமைகளை படுகொலை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளது. யெமன் ஹவுதிகளுடைய தலைமைகளை முழுமையாக படுகொலை செய்துவிட்டு யெமன் ஹவுதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரதேசங்களையும் கைப்பற்றுவதற்கே இந்த ஜியோனிச சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகமும் ஏனைய குட்டி அடிமைகளும் திட்டமிட்டுள்ளார்கள். இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் யெமனினுடைய களத்தில் மிகப்பெரிய மோதல்கள் விரிவடைய போகின்றன. இந்த மோதல்கள் தொடர்பான விரிவான தகவல்களை நான் தொடர்ச்சியாக பதிவிடுவேன்.
நெட்டன்யாஹு அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு கட்டமாக பிரபஞ்சத்தினுடைய முடிவை நோக்கி என்கின்ற இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார். அதாவது காசாவை முழுமையாக கைப்பற்றி தெற்கு லெபனான் பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றி ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முடிவுக்கு கொண்டு வந்து ஈரானையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து ஈரானினுடைய எதிர்ப்பற்றுக்களையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து யூதர்களுடைய மிகப்பெரிய வெற்றியை அறிவிப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளார். இந்த வேலை திட்டங்களுக்குத்தான் பிரபஞ்சத்தினுடைய முடிவை நோக்கி என்கின்ற பெயரையும் வைத்துள்ளார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் பிரபஞ்சத்தினுடைய முடிவை நோக்கி தஜ்ஜாலினுடைய வருகையை நோக்கி இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வது தொடர்பாகவே நெட்டன்யாஹு அவருடைய புதிய வேலை திட்டங்களையும் அறிவித்துள்ளார். உண்மையில் பலஸ்தீனிய மண்ணிலே நடைபெற போகும் இறுதிப் போர் தொடர்பாக யூதர்கள் தெளிவாகவே இருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஜியோனிஸ் அரபு அடிமை தலைவர்களுக்கும் தக்ஃபீரி கூட்டத்திற்கும் இவை புரிவதில்லை. ஏனென்றால் இந்த ஜியோனிஸ் அடிமை தலைவர்களும் இந்த தக்ஃபீரி கூட்டங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான முழுமையான ஆதரவையே வழங்குகின்றார்கள். அத்தோடு பிரபஞ்சத்தினுடைய முடிவை நோக்கிய வேலை திட்டங்களில் நெட்டன்யாஹு தற்போது லெபனான் தொடர்பான அறிவிப்புகளையே வெளியிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் லெபனானிய அரசாங்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தமானது காலவரையறையின்றி தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிலைத்திருப்பதற்கான மிகப்பெரிய ஒப்பந்தமாக பார்க்கப்படுகின்றது. மேலும் இது இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாகவே நெட்டன்யாஹு அறிவித்துள்ளார். மேலும் இந்த பிரபஞ்சத்தினுடைய முடிவை நோக்கிய வேலை திட்டங்களில் தெற்கு லெபனான் பிரதேசங்கள் முழுவதையும் முழுமையாக கைப்பற்றுவதே இலக்காக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. நிலைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் தெற்கு லெபனான் பிரதேசங்களில் இருந்து லெபனானிய மக்கள் வெளியேறி வருகின்றார்கள். ஏனென்றால் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக லெபனானிய அரசாங்கம் வேலை திட்டங்களை முன்னெடுக்கப் போகின்றது. மேலும் இதற்கான முழுமையான ஆதரவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் வழங்கப் போகின்றது. இதனால் லெபனானிய களத்திலே உள்நாட்டு போரும் விரிவடைய போகின்றது. இதனாலேயே அதிகளவான லெபனானிய மக்கள் தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்தை விட்டு வெளியேறி வருகின்றார்கள். அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை நிர்வகிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக ஈரானினுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஓமானுக்கு விஜயம் செய்திருந்தார். நேற்றிரவு ஓமானிலே இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தன. ஆரம்பத்தில் ஓமான் தடுமாறியது. பின்பு ஈரானினுடைய மிரட்டல்களுக்கு தற்போது ஓமான் அடிபணிந்துள்ளது. இருப்பினும் ஓமானை முழுமையாக நம்ப முடியாத நிலைமையே ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் தற்போது ஈரானின் எச்சரிக்கைகளுக்கு அமைவாக ஓமான் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு முழுமையான சம்மதத்தினை வழங்கியுள்ளது. அத்தோடு 60 நாட்களுக்கு பின்பு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் எவ்வாறு நிர்வகிக்கப்படும் என்பது தொடர்பாகவே நேற்றிரவு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டிருக்கக்கூடிய முழுமையான விவரங்கள் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக கப்பல்களை நகர்த்துவதற்கு அமெரிக்கா மேற்கொண்டிருந்த முயற்சிகள் தொடர்பாக நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய விமானப்படைகளை பயன்படுத்தி பல பில்லியன் டாலர்களை செலவழித்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஓமானி எல்லை பிரதேசத்தின் வழியாக கப்பல்களை நகர்த்துவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்திருந்தது. ஈரானினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வழித்தடத்தை பயன்படுத்தாமல் பொதுவான பாதையை பயன்படுத்தி கப்பல்களை நகர்த்துவதற்கு அமெரிக்கா வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. இருப்பினும் அனைத்து வேலை திட்டங்களும் தோல்வி முடிவடைந்துள்ளன. அத்தோடு நேற்று மாலை 4 எண்ணெய் கப்பல்களை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் பொதுவான பாதையினூடாக நகர்த்துவதற்கும் அமெரிக்கா முயற்சி செய்திருந்தது. இருப்பினும் ஈரானினுடைய தாக்குதல்களுக்கு பயந்து அமெரிக்கா இந்த முயற்சியை கைவிட்டது. ஏனென்றால் இன்று திங்கட்கிழமை என்பதனால் பங்கு சந்தையில் சிக்கல்கள் ஏற்பட்டுவிடும். நேற்றிரவு 4 எண்ணெய் கப்பல்களையும் அமெரிக்கா நகர்த்துவதற்கு முயற்சி செய்தால் ஈரான் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளும். இதனால் இன்றைய பங்கு சந்தையானது முழுமையாக வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்துவிடும். எண்ணெய் விலையும் அதிகரித்துவிடும். இதனாலேயே அமெரிக்கா இந்த முயற்சிகளை மீண்டும் நிறுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் தற்போது டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள். கத்தாரிய மத்தியஸ்தர்களை பயன்படுத்தி இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாளைய தினம் கத்தாரிலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. உண்மையிலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் வேடிக்கையானதாகும். 14 அம்ச திட்டத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரான் தான் நிர்வகிக்கும் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 60 நாட்களுக்கு மாத்திரம் தான் ஈரான் சுங்க கட்டணங்களை அறவிடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய நிர்வாகம் தொடர்பாக தனியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போவதாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதாவது காசாவிலும் லெபனானிலும் செய்ததை போன்று யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட முடியும் என இவர்கள் நினைத்தார்கள். அமெரிக்காவுக்கும் அடிமை அரபுகளுக்கும் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டது. இதன் விளைவாக தற்போது இன்னும் ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு
கொண்டு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய கட்டுப்பாட்டை உடைப்பதற்கு அமெரிக்காவும் அடிமை அரபுகளும் திட்டமிடுகின்றார்கள். அத்தோடு நாளைய தினம் தோஹாவிலே நடைபெறப் போகும் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளப் போவதாக ஈரான் இன்னும் அறிவிக்கவில்லை. இந்த பேச்சுவார்த்தைகள் எதற்கு என்றும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கேள்விகளை எழுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு ஈரான் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திலே ஈரானுடைய IRGC தரைப்படையினரும் களமிறங்கியுள்ளார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு குர்திஸ்தான் பயங்கரவாதிகள் எல்லை பகுதியினூடாக நுழைந்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து தற்போது ஈரான் அதிகளவான தரைப்படைகளையும் முழுமையாக எல்லை பகுதியில் களமிறக்கியுள்ளது. குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லை பகுதியிலேயே தற்போது ஈரானுடைய தரைப்படைகள் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. மேலும் நேற்றிரவிலிருந்து குறித்த தரைப்படையினர் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் குர்திஸ்தான் பிரிவினைவாத பயங்கரவாத குழுக்களை இலக்கு வைத்தும் பீரங்கி தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் தற்போது குறித்த எல்லை பிரதேசத்திலே மோதல்கள் விரிவடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.